கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 59 அதிகாரம் 1 முதல் பகுதி. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. அவருடைய கரம் எப்பொழுதும் நமக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அது நம்மை அரவணைக்கிறது, நம்மை தாங்குகிறது, நம்மை வழிகாட்டுகிறது, நமக்கு ஆறுதல் சொல்லுகிறது, நமக்கு தைரியம் சொல்லுகிறது. தாவீது ராஜா இப்படியா சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட தாழ்வான நிலைமையில் இருந்தாலும் அவருடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது நம்மை எப்படி வேணாலும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். ஆமேன். நெகேமியா சொல்லுகிறார், அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது என்று. ஆம், நெகேமியாவுக்கு அந்த ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது போல கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. எல்லாருடைய கண்களிலும் அவர் நமக்கு தயவை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அதிசயங்களையும் அசாத்தியமான காரியங்களையும் செய்கிற கரம். ஆம், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதங்களை அவர் கரத்தினால் செய்தார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அசாத்தியமான காரியங்களையும் அவர்கள் மத்தியிலே நடப்பித்தார். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மிக அழகான பாத்திரமாய் நம்மை வணைவார். ஆம், ஒருவேளை குயவன் கையில் இருக்கும் பொழுதே சில வேளை கெட்டு போகும். அது நம்மளுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரங்கள், அது எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மீண்டும் என்னை அழகாய் வணையும் என்று சொல்லும் பொழுது அவர் மிக அழகான பாத்திரமாய் வணைய அவர் காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அற்புத சுகமளிக்கும் கரம். அவர் காதை தொட்டார், கண்ணை தொட்டார், இதோ மரித்த வாலிபனை தொட்டார், சிறு பெண்ணை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார். அவர் எங்கு சென்று யாரை தொட்டாரோ தொட்டதெல்லாம் சுகமளிக்கும் ஒரு அற்புதமாக மாறியது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கரம் தான் ஆண்டவருடைய கரம். எனக்கு அன்பானவர்களே, அந்த வல்லமையுள்ள கரம் குறுகி போகவில்லை. அது நம்மோடு கூட இருக்கிறது. நம்மோடு கூட எப்பொழுதுமே அந்த கரம் நம்மை அரவணைத்து கொண்டு இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே உங்க கரம் குறுகி போகல, அது எனக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது, அது எனக்காக ரத்தம் சிந்தின கை, என்னை அரவணைக்கும் கை, என்னை ஆற்றி தேற்றுகிற கை, என்னை எப்பொழுதுமே வழிகாட்டுகிற கை, என்னை எப்பொழுதுமே தைரியப்படுத்துகிற கை, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை, நம்மோடு இருக்கிற கரத்தை நம்மால் உணர முடியும். இந்த மாதம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு கூட இருப்பதாக. God bless you all.